தமிழ், நான் கிளியரா சொல்லிடுறேன். என்னால இப்பவும் இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட் இதுக்குள்ளலாம் வர முடியாது. உன் கூட என்னால சேர்ந்து வாழவும் முடியாது. அப்படி பண்ணா அது நான் உனக்கு கொடுக்கிற பொய்யான ஹோப்பா இருக்கும். ஆனா ஜானு விஷயத்துல எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ப்ளீஸ் தமிழ். ஜனமா நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க என்ன ஒரு பாட்டில் விஷத்தை எடுத்து குடிக்க சொன்னாலும் நான் கண்ணை மூடிட்டு குடிப்பேன். இது சும்மா நடிப்பு தானே, பரவாயில்ல. தமிழ், நாம இப்படி முடிவெடுத்து இருக்கிறது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியணும். வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இல்ல தமிழ், யாராவது ஒருத்தருக்கு டவுட் வந்தா கூட ஜானுக்கு தெரிஞ்சிடும். நாம இந்த முடிவெடுத்தது முக்கியம் இல்ல, கடைசி வரைக்கும் இதை நாம சஸ்டெயின் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம் தமிழ். ஓகே, அதான் சொல்லிட்டீங்கல்ல. எத்தனை தடவை சொன்னாலும் அர்த்தம் ஒண்ணுதானே. என் கூட நீங்க கடைசி வரைக்கும் வாழ மாட்டீங்க. நான் பொய்யா நடிக்கணும், அவ்வளவுதானே? ஓகே. நம்ம 2 பேரும் சந்தோஷமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து வாழற மாதிரி நடிக்கணும். நாம இப்படி முடிவெடுத்து இருக்கிறது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியணும். வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சேது, என்ன சொல்றது? அதுவும் ஐசியூக்குள்ள உங்க 2 பேருக்கு மட்டும் யார் உள்ள போறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது? டேய், இதுக்குடா அழறீங்க? என்ன ஆச்சுடா? நீங்க வேற. டேய் கேடி, சொல்றா. ஜனமக்கு ரத்தம் கொடுக்கணும்னு சொன்னாங்கடா, அதான் மச்சான் போனோம். ரத்தமா குடுத்தீங்களா? இல்ல, ஜனமக்கு இருக்க பிளட் குரூப் எங்களுக்கு இல்லையா. அப்போ நான் கொடுக்கவா? இல்ல, வேற யாரும் கொடுத்துட்டாங்களாம். என்னடா உளறீங்க? எதுக்குடா பிளட் இந்த நேரத்துல? டாக்டர் சொன்னாங்கடா, எங்களுக்கு என்ன பத்தி தெரியும். ஜனமாவை பாத்தீங்களா? எப்படி இருக்காங்க? வாயில ஸ்ட்ராவ வச்சு. ஸ்ட்ராவா? டேய், ஏன்டா மிதிக்கிறா? வாயில டியூப் போட்டிருக்காங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு பாவமா இருக்கு தெரியுமா? டேய், அழுகைய நிறுத்துங்கடா முதல்ல. ஐசியூ விட்டு வெளியில வரீங்க, 2 பேர் கையில ஜூஸ் இருக்குது. கையில எப்படி ஜூஸ் வந்தது? அவன் ஜூஸ் வச்சிருக்கா. எதுக்கு வச்சிருக்கா சொல்லுங்க. ஜனமாக்கு பிளட் கொடுக்க வந்தவங்க எங்களுக்கு பாவம் பார்த்து இந்த ஜூஸ் கொடுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வி கேக்குறாங்க. எங்க கேக்குறீங்க? என்ன பாத்துட்டு இருக்க? அவனை போ சொல்றா. ப்ரோ, ஜூஸ்ல போய் இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க? டேய், டாக்டர், டாக்டர், அத்தையை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? எப்ப விட்டு கூட்டிட்டு போலாம்? எல்லாம் ஓகே தானே? இப்ப நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறமா அவங்க நல்லா இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. என்ன டாக்டர், ஏன் இப்படி சொல்றீங்க? மறுபடியும் வேண்டுதல் ஏதாவது பண்ணணுமா? என் அத்தைக்காக நான் தீ மிதிக்க கூட ரெடியா இருக்கேன். பால் கூட காவடின்னு என்ன பரிகாரம் வேணாலும் செய்யற சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம். வேற என்ன பண்ணணும் டாக்டர்? அவங்க இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு. ஐயோ, பயப்படாதீங்க, அதெல்லாம் சரி பண்ணிடலாம். ஏதாவது அவங்களுக்குன்னு தனியா சமையல் சமைச்சு கொடுக்கவா டாக்டர்? சாப்பாட முக்கியம், மனசுதான் முக்கியம். அவங்க மனசு சந்தோஷமா இருந்தா ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வர மாதிரி நாங்க வச்சுக்க மாட்டோம் டாக்டர்.
எங்க வீட்ல எப்பவுமே டிவில வடிவேல் சார் காமெடி, கவுண்டமணி செந்தில் காமெடின்னு ஒரே காமெடி சீனா போட்டு அவங்கள எப்பவுமே சிரிக்க வச்சுட்டே இருப்போம் டாக்டர். ஷோ, தமிழும் சிபியும் ஆபீஸ பாத்துக்கிட்டோம், அவங்க வீட்ல ஃபுல்லாவே ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏங்க காமெடி பார்த்தா மட்டும் ஸ்ட்ரெஸ் குறையுமா? லைஃப் ஃபுல்லா அவங்க சந்தோஷமா இருக்கணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? அதுக்கு நீங்க வேற ஏதாவது பிளான் பண்ணணும். ஏன்னா அவங்க ரொம்ப நாள் கம்பெனிய பொறுப்பா பாத்துக்கிட்டவங்க இல்லையா? வீட்ல இருக்க சொன்னாலும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா தான் ஆகும். டாக்டர் ரொம்ப சுத்துறாங்களே. இரு நான் பாத்துக்கிறேன். டாக்டர் டக்குன்னு கொஞ்சம் விஷயத்துக்கு வாங்க டாக்டர். என்னன்னு சொல்லுங்க. ஒரே தலை சுத்துதா இல்லையா? தலை சுத்தும், ஸ்ட்ரோக் வரும், அப்புறம் ரொம்ப கஷ்டமா. ஐயோ டாக்டர், அபசகுணமா எதுவும் பேசாதீங்க. சொல்லக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கே. இவ்வளவு வருஷம் அவங்க ரெஸ்ட் எடுத்ததே இல்லைல்ல. முதல்ல அவங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்காக வீட்டுக்குள்ள போட்டு டிவி ஆன் பண்ணி விட்டுறேன்னு சொல்லாதீங்க. அது ரெஸ்ட் கிடையாது. டாக்டர் நாங்களே ஏற்கனவே ஒன்னும் புரியாம தான் நின்னுட்டு இருக்கோம். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? அவங்கள எங்கேயாவது அவுட்டோர் கூட்டிட்டு போங்க. அவுட்டோர்னா ஊட்டி, கொடைக்கானல், மூணார் மாதிரியா டாக்டர்? அப்படிதான். அந்த மாதிரி ஒரு டூர் பிளான் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ, ஓகே டாக்டர். நாளைக்கே நானும் அத்தையும் எங்கேயாவது பிளான் பண்ணி போயிட்டு வந்துடுறோம். ஆண்டி